அவர்களுக்கான வன்கொடுமை சட்டத்தின்படி மாண்பு முதலமைச்சர்கள் கையெழுத்து சபாநாயகருடைய கருப்பளிச்சது ஆன்டி ட்ரஸ்டுக்கு எதிராக அயலகத்துறை இது போலீஸ் திரு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது இங்க கொடுத்த டிஜிபி கற்பழித்து அதுவும் இந்த போதை பழக்கம் பதிவு பண்ணிக்கிறோம். யாராக இருந்தாலும் நாங்கள் இங்க உறுதி கொடுக்கிறோம். ஐயோ அழகா இது என்னடா மொழி மச்சான், இவன் என்ன பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி, இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம். துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. திரு இப்ராஹிம் காட்டுது. அண்ணன் சீமான்னு காட்டும். சீமான்னு காட்டும். நீ பாரு. திரு இப்ராஹிம் போட்டு பாருயா. கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாத. திரு இப்ராஹிம் எமோஷன் ஆகாத. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேன் கடைசியா சொல்றேன். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி செந்தமிழ் சீமான பத்தி சொல்றாங்க. தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு கூட போய் பேசின ஒரு தலைவர், இன்னும் இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் அளவுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் உங்க தலைவர் பேசியிருக்கிறாரா? கிடையாது. ஆனால் அதே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. தற்குறின்ற ஒரு வார்த்தை யார் வராங்கன்னு பாருங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்க. அமைச்சர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நானு நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், அத்தனை எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு. அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. திமுக என்ன செய்தது? ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது? அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். வரலாற்றுல நாங்க இருக்கிறோம், அதனால நாங்க பேசுறோம். வரலாற்றுல இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். கடந்த சனிக்கிழமை என் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு முதியவர் வந்து என் கையை பிடித்து கொண்டு, அவர் நீ என் பேர மாதிரி இருக்கையா, நான் என் வாழ்காலத்தில் நான் நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ பார்க்குற முதலமைச்சர் எனக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்கு. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தகன்னு மின்றீங்க. என்னையா பஞ்சாயத்து ஆபீஸ்லாம் காசே வாங்க மாட்டாங்கயா, எனக்கு ஆச்சரியமா இருக்கியா, எனக்கு இப்பதான் வாழணும்னு ஆசை வருது அப்படின்னு சொல்ற. உனக்கு எவனா எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும் சொன்னார். இதை நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும் விரும்பினா. இப்போ எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு என்று கண்ணீர் மல்க அவர் என்னிடம் கூறினார். ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை அவுத்து போட்டுற? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதுலயே அவரோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன். அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன் பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்துல சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் வந்து நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் வந்து சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள்
எனவே அவர் தான் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார ஒழிய நாங்க இணை அமைச்சர்லாம் வந்து எப்பவுமே நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்க இருந்தோம். ஆனா அதே நேரத்தில் கேபினெட்ல வந்து நாங்க தமிழ்நாட்டில் இந்த நீட்டுத் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்ல சொல்லப்பட்டது வரலாறு. இந்தாங்க எங்காத்து காப்பியை குடுத்துட்டோ தெம்பா எங்களை கலாயிங்கோ. பாத்தியா, கலாகிரவங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் கொடுக்குறேன்றான். இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இந்த நீட் தேர்வு வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். என்ன பாஸ் இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். நார வாய் வச்சுக்கிட்டு இவதான்டா இன்னைக்கு சொன்னான். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர் மக்கள். என்ன தரது அநியாயமா இருக்கு. 5000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும், பூசாம கேட்கிறவங்க வாயெல்லாம் புழுத்து போகணும். உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது, நீங்க நாசமா போயிடுவீங்க. பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க பாருங்க. இனிமே உங்க வீட்டுல இபி பிரச்சனையே இருக்காது. முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இனிமே பாருங்க எல்லாம் அதிரடியா இருக்க போகுது. தமிழ்நாடே அப்படி மாற போகுது, பார்த்துட்டே இருங்க. வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருந்து, எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. அப்புறம் என்ன? நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அப்படியா சொன்னா? தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவை. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர்
பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று என்ன பாக்குற துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா. நான் எந்த தொழிலையும் இல்ல, நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா சொல்லுங்க. நிறுவனமே இல்ல, தொழிலே இல்லைன்னு சொன்னா ஆதவர்ஜுனாவுக்கு அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் டெய்சி டிசைன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அசன்ட் ரியல்டி வெஞ்சர்ஸ் எல்எல்பி, அகம் ரியல்டி வெஞ்சர்ஸ், ஆர்ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட், டாமினன்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் எலைட் ப்ரோமோட்டர் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ப்ளஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல்கான் பிரைவேட் லிமிடெட். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்படி பல்வேறு நிறுவனங்களை ஆதவர்ஜுனா அவர்களுடைய அபிஷியல் மனைவி டெய்சி அவர் வைத்திருக்காங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.